நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்பவும் போலவே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. புத பகவான் கடக வீட்டில் இருக்கார். சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார், ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாகிருக்காரு. ராகு மீன வீட்டில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 12 ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது. வழக்கம் போல் பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்து 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும். எல்லா சிவன் கோயில்களையும், குறிப்பாக கால பைரவர் கோயில், கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. அந்த இல்லங்களில், அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணர் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனை நடக்கும். அந்த விழா நடத்துகிற கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், அத்தனை தெய்வங்களை வணங்கி, என் குல தெய்வத்தையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா குரு பகவானுடைய ராசி. போக்குவரத்தில் அதிகமாக இருப்பாங்க, ஆசிரியராக இருப்பாங்க, புரோகிதராக இருப்பாங்க, பள்ளி கல்வித்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, மீன்வளத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இப்படியே சொல்லலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு 30-35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு 7.5 சனி நடக்குது தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 7.5 சனி நடந்தாலும் இவங்களுக்கு 11ஆம் இடம் நல்லா இருக்குது. ஏன்? இந்த சனி பகவான் வக்ரமாகி 11ஆம் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். 11ல் சனி நல்லது. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் இந்த சனி பகவான் 11ல் இருக்கும்போது அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் வந்துச்சா? இந்த சனி பகவான் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நானே பார்த்தேன். நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி அல்லது நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்தது. ஒரு சிலருக்கு லட்சங்கள் வந்தது, ஒரு சிலருக்கு கோடிகள் வந்தது, ஒரு சிலருக்கு சில ஆயிரங்கள் வந்தது. ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடந்துச்சுன்னு பார்த்துக்கணும். சரி, இப்போ அவர் மறுபடியும் வக்ரமாகிறார். வக்ரமான என்ன? லாபத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்த யார் பார்க்குறா? குரு பகவான் பார்க்குறாரு. குரு யார் உங்களுக்கு? 10ஆம் வீட்டு அதிபதி. இந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான், ராசிநாதனும் குரு தான். அப்போது நீங்களே 11ஆம் இடத்தை, நீங்களே லாபஸ்தானத்தை, 10 11 பார்க்குறாரு. 10ன்னா யார்? தொழில். அந்த குரு லாபத்தை. அப்போ செய்கிற தொழிலில் அளவுக்கு அதிகமான அபரிவிதமான லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்களே 11ஆம் இடத்தை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யார்? குரு. அது யாரோட சேர்ந்து பார்க்குறீங்க? தனஸ்தானாதிபதி செவ்வாயோட சேர்ந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக எதில் இருக்கும்? லாபத்திலே இருக்கும். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் 11.
ஆல்ரெடி சனி பகவான் வந்துகிட்டு இருக்காரு, குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், ஆவணி மாதம் எப்படி இருக்கும் மீன ராசிக்கு உங்களை கையிலே பிடிக்க முடியாது. 7ன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்குமானா இருக்கும். நல்ல வேலை கிடச்சிருக்காது, அல்லது கிடைச்ச வேலையில் சம்பளம் பத்தாது, அல்லது இடத்த மாற்றி விட்ருப்பாங்க, இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அதெல்லாம் ரைட்டு. கீழே வந்து மேலே வந்து பொண்டாட்டி சண்டை இதெல்லாம் இருக்கும். ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இருந்தால் இந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் மீன ராசிக்காரங்க விடா பிடிவாதத்தினால, தன்னுடைய சொந்த முயற்சினால் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. இப்போது 7.5 என்பது நடந்தாலும் அது 11ஆம் இடத்தை வக்கரமாக இருக்கிறதுனால கல்யாண யோகம் உண்டு, மறந்துடக்கூடாது. சார் குரு போய் 3ல் இருக்காரே, குருவை மட்டும் பார்க்கக்கூடாது. லாபஸ்தானத்தை குரு வரும்போது வக்கரமாகும்போது அந்த குரு பார்க்கும்போது 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், 12ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானை குரு பார்க்கும்போது ஒரு கர்ம பத்திரன் பிறப்பான்ல, ஒரு கர்ம புத்திரன் பிறப்பான்ல, கர்மகாரன் சனியை குரு பார்க்க புத்திரகாரன் பார்க்கும்போது கிடைக்கும். அப்போ கல்யாணமும் ஆகும். ஏன், உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 7ஆம் இட களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. 7.5 நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் பணம் வரும், தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்குது. இது ஒரு மைனஸ் யாருக்கு, மீனராசிக்கு. 6ன்னா கடன், வம்பு, வழக்கு, நோய் சொல்கிறது. யாரோட சேர்ந்துருக்கு, 8 சுக்கிரனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல 6 சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடாது. இது பொது பலன்தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இருந்தால் பயப்பட வேணாம். இது இந்த மாதம் மட்டும்தான். அப்போ 6ன்னா என்ன, கடன், புதிய கடன் வாங்கக்கூடாது. ஏற்கனவே வாங்கியிருந்தால் அந்த கடனுக்கு முறையாக வட்டி கட்டணும், இல்லை பதில் சொல்லணும். 6ன்னா நோய், புதிய நோய் வராமல் பார்த்துக்கணும். சுக்கிரன்னா என்ன, கலத்தரம் சம்மந்தப்பட்ட அல்லது இப்போ பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சூரியனா என்ன, நெருப்பு. அப்போ 6ஆம் இடம்னா அடிவயிறு, 6ஆம் இடம்னா கர்ப்பப்பை, 6ஆம் இடம்னா ஸ்டோன் ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு வழக்கு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா தான். ஆக இந்த மாதம் பணத்துக்கு கவலை இல்லை, திருமண யோகத்துக்கு கவலை இல்லை, தொழிலுக்கு கவலை இல்லை, குழந்தை பேருக்கு கவலை இல்லை. 6ல் சூரியன் இருந்து நிறையா பேருக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டிலே இருக்கும்போது அரசாங்க தொடர்பு உண்டு, அரசாங்கத்திலான தேர்வு வெற்றி, அரசாங்க வேலையும் உண்டு. ஆக 7.5 சனி மறந்துடுங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் மீனராசிக்கெல்லாம் மிக உயர்வான கிரகம் யாருன்னா முருகன் தான். ஃபஸ்ட்டு முருகன், 2வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரங்க 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க, வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் இடத்து சூரியன் சுக்கிரன் இருக்காது, அதில் மட்டும் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க, அளவோடு பேசுங்க, நல்ல லாபத்தை அடையுங்க. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பிரமாதமான மாதம். ஓம் நமச்சிவாய.